Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zoho இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்ற டீடைல் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தென்காசி லொகேஷன்ல எக்ஸாம் நடக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாளும் சென்னையில தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தென்காசியில் நிறைய வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உடனே ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் இருந்தாலும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் போடுங்க. நான் வந்து ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தென்காசி லொக்கேஷனில் இருக்கிறவங்க நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பைத்தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜாவா கற்றுக்கணும், இல்லை இப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நிறையவே போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ நான் தென்காசியில் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய பேர் அந்த கோர்ஸ் எடுத்துருக்கிறதுக்கு இல்லை, 1-2 பேர் தான் வந்து அதை எடுத்துக்கிறீங்க. பட் அதுக்கான பிளண்டி ஆஃப் வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து மேக்ஸு இல்லை எம்பிஏ படிச்சிருக்கீங்க, இல்லை ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, அதர் தான் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாகவே நீங்கள் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் படிக்க வருவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸாக இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த கோர்சஸுக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர்ன்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே சேர்த்து நாங்கள் கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடலாம். இன்னொன்று தென்காசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு நம்ம ஊரில் ஜோகோன்ற சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கற்றுக்கிட்டு நம்ம ஊர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் இப்போ இந்த இயர் முடிச்சிருக்கிறவங்க 2022 பாஸ் அவுட் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. 1-2 பேர் தவிர எல்லாருமே பிளேஸ் ஆகிருக்காங்க. நான் பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் கொடுக்குறேன். பட் உங்களை எப்படியாவது பிளேஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து படிக்க வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எடுவர்ஸ் அப்படின்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கும் நாங்கள் வந்து கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு அங்கே நான் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் எல்லாமே சென்னைக்கு நான் இங்கேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரைனிங்காக தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்குள்ளே போகும். இந்த ஜோஹோவில் இப்போ போட்டிருக்க இந்த ரெக்யர்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கானது. இதுக்கான இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 4 years. ஓகே, அப்போ ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் 4 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களுக்கு நீங்கள் எழுத போகிற டெஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் தான் இருக்கும். இந்த ஃபுல்லாகவே இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து தென்காசியில் தான் வந்து டெஸ்ட் லொக்கேஷன்றது போட்டிருக்காங்க. இந்த தென்காசியில் நீங்கள் போய் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அடுத்தடுத்த ரவுண்டு உங்களுக்கு வந்து நடக்கும். ஏன்னா இப்போ டைரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணுறத மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு 1 month பேக் லாஸ்ட் மந்த் வந்து தென்காசியில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒன்று அப்ளை பண்ணி அங்கே போய் டெஸ்ட் எழுதி 3rd ரவுண்டு வரையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் வைக்கிறத விட டைரெக்டாக போய் எழுதும்போது இப்போ கொஞ்சம் ரொம்பலாம் டஃப்பாக இல்லை, ஓரளவு. ஆனால் லாஜிக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த டெஸ்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 24th and 25th செப்டம்பர் வந்து டெஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 5 ரவுண்டு இருக்கும். நான் என்னோட அசம்ஷன், ஏன்னா இது வரைக்கும் 5 ரவுண்ட்ஸ் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 5 ரவுண்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
தென்காசியில் ஒர்க் லொக்கேஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா மதுரையில் இருக்கும். ஓகே, ஏன்னா தென்காசி மதுரை இதுலுமே நமக்கு பக்கத்துலாம். ஸோ நீங்கள் அங்கனால நம்ம நியர் டு பிளேஸுக்குள்ளே நீங்கள் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி இந்த மாதிரி நியர் டு பிளேஸுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நானுமே இதுக்கான நிறைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்போவுமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து போடுறது தான். நீங்கள் ஒரு நல்ல கோட் டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஆல் ஃபேஸஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே போகலாம். உங்களோட நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜோஹோவில் கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன டேட்டுக்கு உங்களுக்கு 23rd உங்களுக்கு வர சொல்கிறாங்களா, 24th வர சொல்கிறாங்களா அப்படின்ற மெயில் வரும். நானுமே எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மெயில் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லாமே பாருங்கள். ஓகே, ஸோ மெயில் ஐடி கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. எந்த டிபார்ட்மெண்ட், ஜோஹோ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், என்ன அரியர் இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். ஓகே, ஸோ பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லாம் முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த காலேஜ், என்ன காலேஜ் அப்படின்றத கொடுங்க. செலக்ட் எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2015 உள்ளவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ன்றது கொடுங்க. 6 months 8 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 0 to 1 year இருக்குன்னா அது கொடுங்க. 1 yearலேருந்து 2 yearsக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கரண்ட் சிடிசி ஃப்ரெஷராக இருக்கிறவங்க அதில் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ கரண்ட் சிடிசி வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத அதில் கொடுங்க. ஓகேவா, ஏன்னா ஃப்ரெஷர் வந்து நீங்கள் எடுத்தோடனே நான் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா 3 to 5 lakhs இல்லை 5 to 7, ஏன்னா ஜோஹோ பொறுத்தவரை 3 to 5 lakh per annum தான் வந்து ஃப்ரெஷர் கொடுப்பாங்க. சில நேரம் மேபி நீங்கள் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 7 lakh இருக்கலாம். ஓகே, இதுவே அதாவது நீங்கள் வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து நீங்கள் டைரெக்டாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் 1 month இல்லை 2 months டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர் இமீடியட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கரண்ட் சிடிசி வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்களோ எக்ஸ்பீரியன்ஸுக்கானது தான் கரண்ட் சிடிசி. ஸோ அதனால் கரண்ட் சிடிசி ஃப்ரெஷராக இருக்கிறவங்க நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எவ்வளோ சிடிசி வாங்குறவங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பர்டைஸ் சிடிசி ஃப்ரெஷராக இருக்கிறவங்கள 3 to 5 lakh நம்ம கொடுத்துக்கோங்க, இல்லை 5 to 7 கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஏரியா, எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எப்படின்னு எங்கே இருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு சென்னையில் உள்ளவங்க எழுதலாம், எல்லாருமே எழுதலாம். நீங்கள் எனி லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக தென்காசியில் வந்து தான் எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து அப்லோட் ஆகிடும். சப்மிட் கொடுத்துருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு ஆக்சுவலாக நான் 12th இன்னைக்கு நைட்டு ஆக்சுவலாக எடுத்துகிட்டு இருக்க வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ண டேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13லேருந்து யூ ஹாவ் 12 days டைம் இருக்குது. அந்த 12 daysமே நான் மோஸ்ட்லி நான் டெய்லியுமே ஏதாவது ஜோஹோவில், ஏன்னா நம்ம பசங்க இப்போ ரீசெண்டாக நிறைய அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கட்டும், செகண்ட் ரவுண்டாக இருக்கட்டும், தேர்ட் ரவுண்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு இல்லை 2 days கழிச்சு உங்களுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, யாருக்காவது இந்த சாஃப்ட்வேர் கோர்சஸ் வேணும், அதாவது C++, ஆக்சுவலாக C++, வந்து ஹேண்டில் பண்ணுறதில்ல, அப்படி ஏதாவது நிறைய பேர் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து ரெடி பண்ணுவேன். மெயினாக வந்து நான் ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், வெப் டெவலப்மெண்ட், இப்போ டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் டேட்டா பேஸ்க்கு வந்து இப்போ கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் டேட்டா பேஸஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தென்காசியில் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஆலங்குளம், பாவூர் சித்திரம் அதெல்லாம் இருந்து திருநெல்வேலியிலுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து படிக்கணும், ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஒரு ஃபன் வேல நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய், டேக் கேர். வில் see you on next video.